இந்த கலியுலகத்துல யாரையுமே நம்பாதீங்க. 99.9% பேர் ஏமாற்று பேர் வழியா தான் இருக்காங்க. அதனால குல தெய்வத்தை மட்டும் நம்புங்க. யாரையும் நம்பி கற்பை விட்டுறாதீங்க, காசை விட்டுறாதீங்க, நேரத்தை விட்டுறாதீங்க. தெரு தெருவா சில பேர் சுற்றுவாங்க, தெரு தெருவா சில சாமியார்களை போய் பார்ப்பாங்க, எல்லா யாகங்கள்லையும் கலந்துக்குவாங்க. எல்லாத்த விட பவர்ஃபுல்லானது யாரான்னா உங்கள் குலதெய்வம் தான். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை வராது, குடும்பத்தில் பிரச்சனை வராது. குலதெய்வம் கோயிலில் போயிட்டு ஒரு உறவுகள் பிரியுது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் சண்டைகள் நடக்கும். இதற்கும் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் குலதெய்வத்துடைய முழு அனுகிரகம் இல்லைன்னா குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க.